ஒரு நேர்காணலில் செய்யக்கூடியவை மற்றும் செய்யக்கூடாதவை. நேர்காணலில் செய்யக்கூடியவை, நேர்காணலில் செய்யக்கூடாதவை. நிறுவனங்களுக்கு பொருத்தமான ஆடையை அணியுங்கள். சாக்கு போக்கு சொல்லாதீர்கள். உங்கள் தீர்மானங்கள் மற்றும் உங்கள் செயல்பாடுகள் ஆகியவற்றுக்கான பொறுப்பேற்றிடுங்கள். சீக்கிரமாக வாருங்கள். நேர்காணல் துவங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்பே வந்துவிடுங்கள். முந்தைய முதலாளிகள் அல்லது பேராசிரியர்கள் குறித்து எதிர்மறையான விமர்சனங்கள் செய்யக்கூடாது. உறுதியாக கையை குலுக்குங்கள். நேர்காணல் செய்பவரால் நீங்கள் வரவேற்கப்படும் போது ஒரு நட்பான பாவனையை வெளிப்படுத்துங்கள். விண்ணப்பத்தில் தவறான விவரங்கள் கொடுக்கவோ நேர்காணல் கேள்விகளுக்கு தவறான பதிலளிக்கவோ கூடாது. நேர்காணலின் போது நல்ல கண் தொடர்பை பராமரியுங்கள். உங்களை பற்றி எதிர்மறையான காரியங்களை கூறாதீர்கள். உங்கள் இருக்கையில் அசையாமல் இருங்கள். அசைவதையும் தாறுமாறாக இருப்பதையும் தவிர்த்திடுங்கள். நிறுவனத்தின் புவியியல் இருப்பிடம் காரணமாக நீங்கள் மட்டும் நிறுவனத்தில் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்று அபிப்பிராயத்தை வெளிப்படுத்தாதீர்கள். உங்கள் நேர்மையான குணநலன்கள், வலிமை மற்றும் வேலைக்கான தகுதிகள் ஆகியவற்றில் கவனம் செலுத்துங்கள். நீங்கள் சம்பளத்தில் மட்டுமே ஆர்வமுள்ளவராக இருக்கிறீர்கள் என்ற அபிப்பிராயத்தை ஏற்படுத்தாதீர்கள். நேர்மையானவராகவும் நீங்கள் நீங்களாகவும் இருங்கள். வேலை தேடுவது என்பது கடினமான வேலையாகவும் விரக்தியானதாகவும் இருக்கலாம். ஒரு நேர்காணலில் விரக்தியையோ அல்லது எதிர்மறையான மனப்பான்மையையோ வெளிப்படுத்தாதீர்கள். கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். சாத்தியமானால் குறிப்பிட்ட உதாரணங்களுடன் உங்களை பற்றிய உங்கள் அறிக்கைக்கு ஆதாரம் கொடுங்கள். உங்கள் உடல் அமைப்பின் உச்சத்திற்கு செல்லாதீர்கள். தாறுமாறாக உட்காராதீர்கள். உங்கள் நாற்காலியின் விளிம்பில் உறுதியாக உட்காராதீர்கள்.